நோயாளி டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, என்ன டாக்டர், ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடியே மூக்குல பஞ்ச வைக்கிறீங்க? அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, எப்படியும் ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வைக்க போறோம், அதை எப்ப வச்சா என்ன? ராம் மருத்துவர்கிட்ட கேக்குறாங்க, டாக்டர், வெயில் காலம் ரொம்ப புழுக்கமா இருக்கு, ஐஸ் கட்டி மேல படுக்கணும் போல இருக்கு. அதுக்கு மருத்துவர் சொல்றாரு, அவசரம் வேண்டாம், ஆபரேஷனுக்கு அப்புறம் ஐஸ் கட்டி என்ன, ஐஸ் பெட்டிலேயே போகலாம். நோயாளி மருத்துவர் கிட்ட கேக்குறாங்க, டாக்டர், எனக்கு 3 மாதமா கடுமையான இருமல். மருத்துவர் அதுக்கு, அப்படியா, சும்மாவா இருந்தீங்க? நோயாளி அதுக்கு சொல்றாங்க, இல்ல டாக்டர், இருமிட்டு தான் இருந்தேன். நோயாளி டாக்டர் கிட்ட சொல்றாங்க, என்னன்னே தெரியல டாக்டர், காலையில எழுந்திருச்சாலே 10 நிமிஷம் தலை சுத்துது. அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, அப்போ 10 நிமிஷம் லேட்டா எழுந்திரீங்க. நோயாளி டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, டாக்டர், இந்த ஆபரேஷன் எப்ப முடியும்? டாக்டர் அதுக்கு சொல்றாங்க, இன்னும் செத்த நேரத்துல முடியும். அதுக்கு நோயாளி கேக்குறாங்க, எது, நான் செத்த நேரத்திலயா? நோயாளி டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, டாக்டர், எனக்கு ஆபரேஷன் பண்ணுங்க. டாக்டர் அதுக்கு, சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நோயாளி, ஆபரேஷன் பண்ண எவ்வளோ ஃபீஸ்? அதுக்கு டாக்டர், 5001 ரூபாய் ஃபீஸ் அப்படின்னு சொல்றாங்க. நோயாளி கேக்குறாங்க, அது என்ன டாக்டர், மொய் வைக்கிற மாதிரி 1 ரூபா? டாக்டர் சொல்றாங்க, 5000 எனக்கு, 1 ரூபா உன்னோட ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெத்தியில வைக்கிறதுக்கு. நோயாளி டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, டாக்டர், நான் எதை பார்த்தாலும் ரெண்டு ரெண்டா தெரியுது. டாக்டர் சொல்றாங்க, அப்படியா, சரி என்னன்னு பாப்போம், அந்த சோஃபால உட்காரு. நோயாளி அதுக்கு கேக்குறாங்க, 2 சோஃபா இருக்கு, நான் எதுல உட்கார்றது? டாக்டர் நோயாளி கிட்ட சொல்றாங்க, உனக்கு பண்ண கிட்னி ஆபரேஷன் சக்சஸ். நோயாளி அதுக்கு சொல்றாங்க, சும்மா இரியா, நான் இதய ஆபரேஷனுக்கு வந்தேன், எனக்கு போய் கிட்னி ஆபரேஷன் பண்ணி வச்சிருக்க. டாக்டர் நர்ஸு கிட்ட சொல்றாங்க, நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன், நோயாளியை காப்பாற்ற முடியல. நர்ஸ் சொல்றாங்க, டாக்டர் உளராதீங்க, நீங்க பண்ணது போஸ்ட்மார்ட்டம். நர்ஸு ஒரு ஆள் கிட்ட சொல்றாங்க, நீங்க இந்த நோயாளிய 10 நிமிஷம் கழிச்சு கொண்டு வந்திருந்தா காப்பாத்திருக்கலாம். அதுக்கு அந்த ஆள் கேக்குறாங்க, ஏங்க அப்படி சொல்றீங்க? அதுக்கு நர்ஸு சொல்றாங்க, 10 நிமிஷத்துல டாக்டர் வீட்டுக்கு போயிருப்பாரு. டாக்டர் நோயாளி கிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு செஞ்ச ஆபரேஷன் சக்சஸா முடிஞ்சிடுச்சு, நீங்க இன்னைக்கு நடந்தே வீட்டுக்கு போகலாம். நோயாளி அதுக்கு சொல்றாங்க, கரெக்டு தான் சார், என்கிட்ட உள்ள காசு எல்லாத்தையும் பிடுங்கிட்டீங்க, இப்போ என்கிட்ட ஆட்டோக்கு கூட காசு இல்லை. ஒரு நோயாளி இன்னொரு நோயாளி கிட்ட சொல்றாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் பரவாயில்லைங்க, நர்ஸ் எல்லாம் ரொம்ப மரியாதை தராங்க. அதுக்கு இன்னொரு நோயாளி சொல்றாங்க, இதானே உனக்கு இறுதி மரியாதை, இதுக்கு மேல உனக்கு யாரு மரியாதை கொடுக்க போறா?
நோயாளி டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, என்ன டாக்டர் நீங்க ஒரு கண்ணுல ஆபரேஷன் வந்தா 2 கண்ணுலயும் பண்ணி வச்சிருக்கீங்க? அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, ஒன்னு பண்ணா இன்னொன்னு ஃப்ரீ. ஒரு பெண் டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, எங்க மாமியார் உங்ககிட்ட வந்தாங்களே டாக்டர், என்ன ஆச்சு? அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, அவங்க போயிட்டாங்கம்மா. பெண் அதுக்கு சொல்றாங்க, ரொம்ப நன்றி டாக்டர். அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, ஏம்மா அவங்க ஆபீஸ் போயிட்டாங்கன்னு சொன்னேன். டாக்டர் நோயாளி கிட்ட கேக்குறாங்க, ஏங்க நொண்டி நொண்டி வாரீங்க? நோயாளி அதுக்கு சொல்றாங்க, கால்ல அடிபட்டுடுங்க டாக்டர். டாக்டர் அதுக்கு கேக்குறாங்க, கூட உங்க மனைவிய கூப்பிட்டுட்டு வந்திருந்தா உதவியா இருக்கும்ல? நோயாளி அதுக்கு சொல்றாங்க, கால் வலியே தாங்க முடியல, இதுல தலைவலி வேறயா? நோயாளி டாக்டர் கிட்ட சொல்றாங்க, நான் 5 தடவை முடிவு பண்ணி தற்கொலை செஞ்சுக்கிட்டேன். ஆனா எல்லா தடவையும் தப்பிச்சிட்டேன். டாக்டர் அதுக்கு சொல்றாங்க, ஏண்டா ஒரு தடவை என்கிட்ட வந்திருக்கலாம்ல, அழகா முடிச்சிருப்பேன். ஒரு ஆள் டாக்டர் கிட்ட சொல்றாங்க, டாக்டர் இந்தாங்க மாலை, உங்களுக்கு ரொம்ப நன்றி. டாக்டர் அதுக்கு, எனக்கு ஏன் மாலை போடுற, நன்றி சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஆள் சொல்றான், நான் சுடுகாட்டுல பொணம் எரிக்கிறவன். உங்க மருத்துவமனையில இருந்து வாரத்துக்கு 4 பொணம் வருது, எனக்கு நல்ல வருமானமும் வருது, அதான். நோயாளி டாக்டர் கிட்ட சொல்றாங்க, டாக்டர் நான் என்கிட்ட உள்ள எல்லா பணத்தையும் கட்டிடுறேன், எப்படியாச்சும் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிடுங்க. டாக்டர் அதுக்கு சொல்றாங்க, டேய் மொத்த பணத்தையும் இப்பவே கட்டிட்டா அப்புறம் உன்னோட இறுதி சடங்குக்கு என்ன பண்ணுவ? நோயாளி மருத்துவர்கிட்ட கேக்குறாங்க, நீடித்த வாழ்வுக்கு என்ன வழி? மருத்துவர் அதுக்கு திருமணம் செய்து கொள்னு சொல்றாங்க. நோயாளி கேக்குறாங்க, அதன் மூலம் நீண்ட நாள் வாழ கிடைக்குமா? மருத்துவர் அதுக்கு சொல்றாங்க, இல்ல, அது போன்ற எண்ணங்கள் வருவதை தடுக்கலாம். பேஷண்ட் டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, ஏன் டாக்டர் ஆபரேஷன் முடிஞ்சதும் தண்ணி குடிக்க சொல்றீங்க? அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, எங்கேயாவது ஒழுகுதான் பார்க்கத்தான்.